குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் என் ஸ்கீம்கான இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஒன்றுக்கான போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி அப்லோடு 1ல் கொடுத்துருந்தேன். அதில் 2023 அக்டோபர் அண்ட் ஏப்ரலுக்கான கொஸ்டின்ஸ் இல்லை, அந்த டைமில் கிடைக்கல. அதனால் இப்போ அதையும் சேர்த்து இப்போ அப்லோட் 2ன்னு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் ஒன்றுக்கான போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் எந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொரு யூனிட்லையும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். இதுக்கு ரெலவெண்ட்டான டாப்பிக்கை என்னுடைய யூடியூப் சேனலான இஜி பை சிவஹரிநாதன் அதில் பிளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பார்க்குறப்ப டெஃபினட்டாக உங்களால் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்ட டாப்பிக்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனால அது இன்னும் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும். இது ஒரு வாரம் செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அரியரில் எல்லாருமே பாஸ் பண்ணிட முடியும். இப்போ உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான நேரம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே நேரம் இருக்குது. ஒரு வாரம் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் பார்க்குறப்ப டெஃபினட்டாக உங்களால் ஒவ்வொரு டாப்பிக்கையும் புரிஞ்சிக்க முடியும். அதை ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப, அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டெஃபினட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாங்க இப்போ கொஸ்டினுக்கு போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அக்டோபர் 2023க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏப்ரல் 2023க்கான என் ஸ்கீம் கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நவம்பர் 2022க்கான கொஸ்டின்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிப்ரவரி 2022க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜூன் 2021க்கான கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்க்குறது டிசம்பர் 2020க்கான கொஸ்டின். என் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கொஸ்டின்ஸு தான் இது வரைக்கும் ஈஸி 1, அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1ல் போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஓரளவு ஐடியா பண்ண முடியும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது, ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே ஈஸி 2 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னோன்னா பழைய போர்டு கொஸ்டின்லேருந்து தான் எடுத்திருந்தாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்தது. அப்படியே பழைய ஈஸி 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பழைய கொஸ்டினில் ரிப்பீட் ஆகவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெளிவாக கேட்டு அதுபடி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப டெஃபினட்டாக உங்கள் ஒவ்வொருத்தராலையும் பாஸ் பண்ண முடியும். எல்லாம் நல்லா எக்ஸாமை ப்ரிப்பேர் செஞ்சு நல்ல விதமாக செய்ய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.